ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும். இந்த நாளை எல்லாரும் ஃபேமிலியோட சந்தோஷமாக கொண்டாடுங்க. கிறிஸ்மஸ்னாலே நமக்கு ப்ளம் கேக் தான் ஞாபகம் வரும். நானும் இந்த கிறிஸ்மஸ்க்கு வீட்டில் ப்ளம் கேக் செய்யலான்ட்டு ரெசிபிலாம் பார்த்தா எல்லா கேக்லேயும் எக்கு சேர்த்து தான் செஞ்சுருக்காங்க. நம்ம வேறு இப்போ விரதத்தில் இருக்கிறனால கேக் செய்கிற மிஷனை அப்படியே கைவிட்டாச்சு. நான் வேறு பிள்ளைங்கள்ட்ட இனிப்பாக ஏதாச்சும் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். வீட்டில் கொஞ்சமாக சிறுபருப்பு இருந்துச்சு, அதை வச்சு பாயசம் செஞ்சுட்டேன். ஏன்னா இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நெய்யில் கொஞ்சமாக சிறுபருப்பு ஜவ்வரிசியை வறுத்து தண்ணி ஊற்றி நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கணும். இனிப்புக்கு வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துட்டு அது கூடவே தேங்காய் பால் சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக தேங்காய் பாலும் சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி கடைசியாக நெய்யில் திராட்சை முந்திரி தேங்காவெல்லாம் வறுத்து சேர்த்தோன்னா சூப்பரான பாயசம் வந்து ரெடி ஆகிடும். கல்யாண வீட்டில் சாப்பிட்டு முடிச்சதும் கடைசியாக இந்த சிறுபருப்பு பாயசத்தை கூட பால் பாயசமும் சேர்த்து அது கூட பப்படம் பழம்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் அப்படி சாப்பிட்றது பிடிக்கும்னு சொல்லுங்க. அப்புறம் இப்போ வீட்டுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான பொருள் தான் நான் வாங்கியிருந்தேன். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மெயின் டோருக்கு கீழே ஒரு சின்ன கேப் இருக்குமா, நல்லா காத்தடிச்சா போதும். வீட்டுக்குள்ளே எப்போவுமே தூசியாக தான் இருக்கும். அதோட இந்த மழை டைமில் 2-3 வாட்டி வீட்டுக்குள்ளே வந்து இந்த அரணை வந்துட்டு எப்படி வந்துச்சுனே தெரியல. டோர் ஓப்பனில் இருக்கும்போது வந்துச்சா இல்லை இந்த கேப் வழியாக வந்துச்சான்னு தெரியல. அதை சீல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஷீட் வந்து வாங்கியிருந்தேன். இதை டோருக்கு கீழே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா 2 பக்கமும் நல்லா சீல் ஆயிருது. இந்த டோருக்கு கீழே இருக்கக்கூடிய கேப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷன். தேவைப்படுறவங்களுக்கு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படியே நைட்டு சர்ச்சில் போய் குடில் பார்த்துட்டு வரலான்னு போயிருந்தோம். நாங்கள் போகிற டைமில் தான் எல்லாமே செட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி எப்படியும் இனி அடுத்த நாள் நம்ம எல்லா சர்ச்சுக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம்.